ஜித்தாவின் பரபரப்பான நகர மையத்தில் ஆயிஷாவின் வாழ்க்கை ஒரு மெல்லிய நூலிழையில் தொங்கிக் கொண்டிருந்தது. பிரபலமான தங்க வியாபாரி காலித் இப்னு ஹசனின் ஒரே மகளான ஆயிஷா செல்வமும் புகழும் நிறைந்த குடும்பத்தைச் சேர்ந்தவள். ஆனால் அந்த புகழின் மின்னலுக்கு அப்பால் கடன்களின் கரிய நிழல் அவர்களை இறுக பிடித்திருந்தது. ஆயிஷாவுக்கு வயது 20 மட்டுமே. கனவுகளால் நிறைந்த ஒரு இளம் பெண்ணாக ஓவிய கலைதான் அவளது உயிர். இஸ்லாமிய எழுத்துக்கள் மற்றும் வடிவமைப்புகளின் உத்வேகத்துடன் கேன்வாஸில் வண்ணங்களை தீட்டியவள் தனக்கென ஒரு உலகை உருவாக்கினாள். ஜித்தா கலைக்கல்லூரியில் ஓவிய கலையை பயின்று புகழ் பெற்ற ஓவியராக வேண்டும் என்பதே அவளது மிகப்பெரிய கனவு. ஆயிஷாவின் ஓவியங்களுக்கு உயிர் உள்ளது என்று அவளது தோழி நூர் கூறும்போது ஆயிஷாவின் கண்கள் மின்னும். நூரும் ஆயிஷாவும் ஒரே கனவுகளை பகிர்ந்தவர்கள். படிப்பு முடிந்தவுடன் இஸ்லாமிய கலையையும் பண்பாட்டையும் காட்சிப்படுத்தும் ஒரு கலைக்கூடம் தொடங்க வேண்டும் என்பது அவர்களது ஆசை. ஆயிஷாவின் வாழ்க்கையில் சைத் என்ற இளைஞனும் இருந்தான். கல்லூரியில் அவளது மூத்தவனான அவனும் ஒரு ஓவியர். வண்ணங்கள் போல தெளிவான அவர்களது காதல் பரஸ்பர மரியாதையிலும் பகிர்ந்த கனவுகளிலும் வேரூன்றியது. சைதின் ஊக்கம் ஆயிஷாவின் ஓவியங்களுக்கு தனித்துவமான பிரகாசத்தை அளித்தது. அவர்களது உலகம் நம்பிக்கையாலும் படைப்பாற்றலாலும் செழிப்பாக இருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக வந்த நிதி நெருக்கடி அந்த வண்ணங்களை மங்கச் செய்தது. காலிதின் தவறான வணிக முதலீடுகள் குடும்பத்தை கடனில் ஆழ்த்தியது. தங்க வியாபாரம் மூடப்படும் நிலைக்கு வந்தது. வீடும் சொத்துக்களும் ஜப்தி அச்சுறுத்தலில் இருந்தன. ஒரு இரவு காலித் ஆயிஷாவையும் அவளது தாய் ஃபாத்திமாவையும் அழைத்து அவனது முகத்தில் உதவியற்ற தன்மை தேங்கியிருந்தது. மகளே, ஒரே வழி இதுதான் என்று அவன் வார்த்தைகளுக்கு திணறினான். துபாயைச் சேர்ந்த ஷேக் இப்ராஹிம் அல் மன்சூர் நம்முடன் நெருக்கமானவர். நீ அவரை மணந்தால் இந்த கடனை முழுவதுமாக தீர்க்க முடியும் என்று கூறியிருக்கிறார். ஆயிஷாவின் உலகம் தலைகீழானது. 75 வயதான ஷேக் இப்ராஹிம் செல்வந்தராக இருந்தாலும் அவளது கனவுகளிலிருந்தும் சைத் மீதான காதலிலிருந்தும் மிகவும் தொலைவில் இருந்தார். அப்பா, என்னால் இது முடியாது என்று அவள் அழுதபடி கூறினாள். ஆனால் காலித் கெஞ்சினான். மகளே, உன் உடன் பிறந்தவர்களின் எதிர்காலமும் இந்த குடும்பத்தின் இருப்பும் உன் கைகளில் உள்ளது. ஃபாத்திமா கண்ணீர் வடித்து மகளை கட்டிப்பிடித்தாள். குடும்பத்தின் உதவியற்ற நிலையில் மனம் உருகிய ஆயிஷா தனது கனவுகளையும் காதலையும் தியாகம் செய்து அந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டாள். அவளது கண்களிலிருந்து வண்ணங்கள் மறைந்து அதற்கு பதிலாக ஒரு வெறுமை நிறைந்தது. சைதை எதிர்கொள்ள முடியாமல் ஆயிஷா அவனை தவிர்த்தாள். அவனது கேள்விகளுக்கு பதிலளிக்க அவளால் முடியவில்லை. திருமண ஏற்பாடுகள் வேகமாக நடந்தன. ஜித்தாவின் மிக ஆடம்பரமான ஹோட்டலில் நிக்காஹ் நடைபெற்றது. ஷேக் இப்ராஹிம் தனது தனி விமானத்தில் துபாயிலிருந்து வந்தார். அவரது தனி உதவியாளர் பிலால் ஒரு மருத்துவர் மற்றும் சில உதவியாளர்களுடன் வந்தார். ஆயிஷாவின் குடும்பம் ஷேக்கை வரவேற்க விரைந்தது. ஆயிஷாவின் மனம் கல்லை போல உறைந்திருந்தது. நிக்காஹ் நாளன்று எளிமையான ஆனால் கம்பீரமான வெள்ளை மணப்பெண் உடையில் ஆயிஷா ஒரு சிலை போல நின்றாள். சுற்றிலும் சிரிக்கும் முகங்கள், வாழ்த்துக்கள், ஆடம்பரம். ஆனால் அவளது உள்ளத்தில் ஒரு மயான அமைதி. சைத் எங்காவது இந்த செய்தியை அறிந்திருப்பானா? அவன் என்னை வெறுத்திருப்பானா? இந்த எண்ணங்கள் அவளை வாட்டின. நிக்கா முடிந்து ஷேக் இப்ராஹிம் அவளை பார்த்து புன்னகைத்தார். அவரது கண்களில் முதுமையின் தயவு தெரிந்தாலும் ஆயிஷாவுக்கு அவர் மீது வெறுப்போ கோபமோ ஏற்படவில்லை. ஒரு உணர்வின்மை மட்டுமே. மகளே, உன் கடன் தீர்ந்தது என்று அவளது தந்தை கூறினார். அவரது கண்களில் நிம்மதி இருந்தது. ஆனால் அந்த நிம்மதி ஆயிஷாவின் நெஞ்சில் ஒரு பாரமாக அழுந்தியது. திருமணத்திற்கு பிறகு ஷேக் இப்ராஹிம் ஆயிஷாவை அழைத்து கொண்டு துபாய்க்கு திரும்பினார். அங்கு தங்கமும் வெள்ளியும் மின்னும் அவரது பிரம்மாண்டமான அரண்மனை அவளை காத்திருந்தது. ஆனால் அந்த அரண்மனையில் அவள் ஒரு கைதி போல உணர்ந்தாள். ஷேக்கிற்கு மற்ற மனைவிகளும் மக்களும் இருந்தனர். அவர்கள் ஆயிஷாவை இழிவாகவும் சந்தேகத்துடனும் பார்த்தனர். ஷேக்கின் மக்களான யூசுப் மற்றும் லைலா அவளை ஒரு தொல்லையாக கருதினர். தந்தையின் சொத்தில் ஒரு புதிய உரிமையாளரை அவர்களால் ஏற்க முடியவில்லை. ஷேக் இப்ராஹிமுக்கு ஆயிஷா மீது ஒரு பாசம் இருந்தது. அவளை நிர்பந்திக்காமல் அவளது விருப்பங்களை அறிந்து ஓவிய கலைக்கு ஊக்கமளித்தார். ஆனால் ஆயிஷாவின் மனதில் இருந்த காயம் ஆறவில்லை. முதல் இரவு துபாய் அரண்மனையில் நடந்தது. ஆயிஷாவின் இதயம் வேகமாக துடித்தது.
பயமும் வெறுப்பும் அவளை வாட்டின. அறையில் காத்திருக்கும் போது ஷேக் இப்ராஹிம் வந்தார். அவர் களைப்பாக இருந்தார், முகத்தில் வெளிரல். ஆயிஷா, நீ அழகாக இருக்கிறாய் என்று புன்னகையுடன் கூறினார். எனக்கு இப்போது உடல்நிலை சரியில்லை, நீ தூங்கு. ஆயிஷாவுக்கு நிம்மதியாக இருந்தது. அவர் மீது ஒரு இரக்கம் தோன்றியது. அவர் படுக்கையில் படுத்தார். அவள் சுவரை பார்த்து திரும்பினாள். நேரம் செல்ல ஏதோ ஒரு அசௌகரியம் தோன்றியது. ஷேக்கின் மூச்சு நின்றது போல இருந்தது. திரும்பி பார்த்தபோது அவர் அசையாமல் கிடந்தார். ஷேக், ஷேக்! ஆயிஷா பயந்து கத்தினாள். வேலையாட்கள் ஓடி வந்தனர். மருத்துவர் பரிசோதித்து இறந்துவிட்டார், மாரடைப்பு என்றார். விடியற்காலையில் இந்த செய்தி பரவியதும் ஊடகங்கள் ஆரவாரம் செய்தன. பெரும் செல்வந்தர் ஷேக் இப்ராஹிம் 20 வயது மணப்பெண்ணுடனான முதல் இரவில் இறந்தார். துபாய் காவல்துறையின் கவனம் ஆயிஷாவையும் அவளது குடும்பத்தையும் நோக்கி திரும்பியது. சொத்துக்காகவோ இந்த உறவிலிருந்து தப்பிக்கவோ கொலை செய்திருக்கலாம் என்று செய்திகள் பரவின. இன்ஸ்பெக்டர் ஆமினா ஒரு கண்டிப்பான அதிகாரி ஆயிஷாவை விசாரித்தார். நீ ஏன் ஷேக்கை கொன்றாய் என்று ஆமினாவின் குரல் அதிர்ந்தது. நான் ஒன்றும் செய்யவில்லை என்று ஆயிஷா அழுதாள். அவர் திடீரென இறந்தார். ஆனால் ஆமினா சந்தேகப்பட்டார். இந்த திருமணம் உனக்கு வேண்டாமே, கடனை தீர்க்கத்தானே மணந்தாய்? ஆயிஷாவுக்கு பதில் இல்லை. ஃபோரன்சிக் பரிசோதனைகளில் ஷேக்கின் இரத்தத்தில் மெதுவாக வேலை செய்யும் விஷம் கண்டறியப்பட்டது. இது நாட்களோ வாரங்களோ எடுத்து செயல்படும் விஷம். இதனால் ஆயிஷா மீதான சந்தேகம் நீங்கியது. முதல் இரவில் மட்டுமே சந்தித்த ஒருவரால் இவ்வளவு சிக்கலான விஷத்தை கொடுக்க முடியாது என ஆமினா புரிந்து கொண்டார். அவர் ஆயிஷாவிடம் மன்னிப்பு கேட்டார். விசாரணை ஷேக்கின் நெருங்கியவர்கள் மற்றும் வணிக பங்குதாரர்கள் நோக்கி திரும்பியது. ஷேக்கின் மக்களான யூசுப், லைலா மற்றும் தனி உதவியாளர் பிலால் விசாரிக்கப்பட்டனர். இறுதியில் ஷேக்கின் பழைய வணிக பங்காளியான நவாஸ் பற்றிய தகவல் கிடைத்தது. நவாஸுக்கு ஷேக் மீது கோடிக்கணக்கான கடன் இருந்தது. இந்த கடனை திருப்பி செலுத்தாமல் சொத்தை திருடுவதற்காக பிலாலின் உதவியுடன் நவாஸ் விஷம் கலந்திருந்தான். நவாஸும் பிலாலும் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். ஆயிஷாவுடனான திருமணத்தை மறைப்பாக பயன்படுத்தி ஷேக்கின் மரணத்தை இயற்கையாக சித்தரிக்க திட்டமிட்டிருந்தனர். குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர். நீதிமன்ற தீர்ப்பு வந்த போது ஆயிஷாவின் நிரபராதித்தனம் நிரூபிக்கப்பட்டது. ஊடகங்கள் அவளுக்கு ஆதரவாக பேசின. ஆயிஷாவின் குடும்பத்தின் கடன்கள் தீர்ந்தன. அவர்களுக்கு நிம்மதி கிடைத்தது. மகளே, எங்களை மன்னிக்க வேண்டும் என்று காலி கூறினார். அப்பா, இப்போது எனக்கு நிம்மதி உள்ளது என்று ஆயிஷா பதிலளித்தாள். சைத் அவளை தேடி வந்தான். அவனது காதல் அவளுக்கு ஆறுதலாக இருந்தது. ஆயிஷா ஓவிய கலையை மீண்டும் தொடர்ந்தாள். சைதுடன் இணைந்து ஒரு கலைக்கூடம் தொடங்கினாள். அவளது ஓவியங்கள் மீண்டும் உயிர்ப்புடன் துடித்தன. அவளது அனுபவங்களும் தப்பிப்பிழைத்தலும் அவற்றில் நிறைந்தன. ஆயிஷாவின் வாழ்க்கையில் நம்பிக்கையின் ஒளி மீண்டும் பிரகாசித்தது. பிரச்சனைகளில் தளராமல் உண்மை ஒரு நாள் வெளிப்படும் என்று நம்பி முன்னேறிய ஒரு பெண்ணின் கதை பலருக்கு உத்வேகமாக அமைந்தது.